ஹாப்பி மார்னிங் டு ஆல். இது ஆல் டு ஆல் சேனல்லேருந்து நான் சாந்தகுமாரி பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு கிராமத்து சைடு மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னுட்டுன்னு சொல்லித்தரேன். அதுக்கு நல்லா விலை மீனை ஒரு 4 வாட்டி கழுவி உப்பு மஞ்சள் போட்டு கழுவிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்புத்தூள் கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன எலுமிச்சங்காய் அளவுக்கு புளியை ஊற போட்டிருக்கேன். இப்போது இதெல்லாம் வதக்கிறதுக்கு தேவையான மசாலா கொஞ்சம் சோம்பு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன்னு சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் மஞ்சள், 1 பூண்டு, குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன்னு, தக்காளி 1, 1 வெங்காயம், ஒரு குச்சி கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் கொஞ்சம் லைட்டாக 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இது எல்லாத்தையும் வதக்கிக்கிடணும். வதக்கிட்டு நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். அடுத்து பார்த்திங்கனாக்கா இது கெட்டியாக கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாம் தாளிப்புக்கு வெங்காயம், ஒரு 2 வெந்தயம், தக்காளி, கருவேப்பிலை, கத்திரிக்காய் போட்டு நம்ம இதை கூட்டி விட்டுட்டு கடைசியில் மீன் போடும்போது மாங்காவையும் போட்டு அது குழம்பு நல்லா கொதித்த உடனே மாங்காவையும் போட்டு மீனையும் போட்டு அதுவும் நல்லா கொதித்து சுண்டி வரும்போது இந்த தேங்காய் பால், இது எடுத்த தேங்காய் பால் ஊற்றிட்டாக்கா குழம்பு அருமையாக ரெடி ஆகிடும். அதுக்கடுத்து நம்ம நல்லெண்ணெயில் இல்லை கொஞ்சம் தேங்காய் எண்ணெயில் குழம்பு தாளிச்சிக்கிட்டாக்கா சூப்பராக ஆகிடும். வாங்க இப்போ எப்படி வதக்கி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ வதக்கிறதுக்கு சும்மா 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் இங்கே எடுத்து வச்சுருக்க ஒவ்வொரு மசாலாவாக போட்டுக்கிறேன். ஓகேவா? இந்த சோம்பு இதெல்லாம் ரொம்ப தீய வேண்டாம், அப்படியே பார்த்துக்கலாங்க. இப்போ இதில் கருவேப்பிலை, சோம்பு, வெங்காயம், தக்காளி, பூண்டு போட்டிருக்கேன். பின்ன மிளகு, சீரகம், இதெல்லாம் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ இதுக்கு வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு விட்றேன். பாருங்கள், இப்போ கொஞ்சம் இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் அந்த குழம்பு மிளகாத்தூள் எடுத்து வச்சிருந்தோம்ல அதை போட்டுடலாம். என்னன்னாக்கா குழம்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் முதல்ல போட்டாக்கா அது தீஞ்சிடும். அதனால் அது லேசாக இதில் வதங்கினா போதும். இப்போ இதை நல்லா ஆற வச்சு அரைச்சிடலாம். பாருங்கள், இப்போ இதில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இதில் இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் கத்திரிக்காயை போட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கிடலாம். கத்திரிக்காயில் புளி பட்டாக்கா கொஞ்சம் வதங்காதுங்க, அதனால் கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இதோட எடுத்து வச்சுருந்த வெந்தயம், ஏன்னா ஃபஸ்ட்டே வெந்தயம் போட்டாக்கா வெந்தயம் கருகிடும்.
அது தீஞ்சிடுச்சுனாக்கா நம்மளுக்கு கசப்பு கொடுத்துடும். அதனால் அது தீயாமல் நம்ம கொஞ்சம் இப்போ போட்டோன்னாக்கா அது தீயாது, கருகாமல் அந்த கத்திரிக்காய் லைட்டாக வதங்கினோமே நம்ம வேற எல்லாம் போட்டணும். பாருங்கள், இப்போ கத்திரிக்காயோடைய கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு ஐட்டமும் போட்டுக்கலாம். வெங்காயம், இது வெங்காயம் தக்காளி எல்லாம் ரொம்ப வதங்கணும், கருப்பாக ஆகணும், ப்ரௌன் கலர் ஆகணுன்றதெல்லாம் இல்லை. ஒரு லைட்டாக ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தாலே போதும். நம்ம கருவேப்பிலை நிறைய சேர்க்கும். ஃபஸ்ட்டு அரைக்கும் போதும் கருவேப்பிலை சேர்க்கும், இப்போவும் கருவேப்பிலை சேர்க்கும், கடைசியில் தாளிக்கும் போதும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தான் தாளிக்கணும். மீன் குழம்புனாலே கொஞ்சம் எண்ணெய், காரம், புளிப்பு கூடுதலாக தான் இருக்கும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி போட்டுடலாம். நம்ம மாங்காய் போடுறோம், பின்ன புளி கரைசல் ஊற்றுறோம். அதனால் தக்காளியும் 2 தக்காளி தான் போட்டிருக்கேன், ஒன்று வதக்கிறதுக்கு ப்ளஸ் ஒன்று அரைக்கிறதுக்கு. உங்களுக்கு புளிப்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் போட்டுக்கணும். நம்ம உப்பில் மீனில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். வதக்கும்போது மசாலாலாம் வதக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சம் உப்பு போடுறேன். இது பார்த்துக்கங்க, கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும். இது வதங்குற அளவுக்கு தான் லைட்டாக உப்பு போட்டிருக்கேன், அவ்வளோதான். இப்போ அரைச்சி வச்சு மசாலாவை போட்டாச்சு. இது கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கோம்ல, அந்த எண்ணெய் ஃபுல்லாக கொஞ்சம் கசிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த புளி கரைசலை ஊற்றிடணும். இதை இப்போ மூடி விட்டுட்டு இதுலேயே இது வேகட்டும். கொஞ்சம் ஒரு 3 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஊற்றி பாருங்கள். இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கி கிடச்சி. இப்போ நம்ம இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மிக்ஸி கழுவின தண்ணி எல்லாமே இதில் ஊற்றிடும். இதுக்கு நம்ம அடுத்து தேங்காய் பால் வேறு ஊற்றுவோம். இன்னொன்று என்னன்னாக்கா, மீன் குழம்பு, வத்த குழம்பு, புளி குழம்பு எல்லாமே கொஞ்சம் நல்லா சுண்டி வந்தாக்கா தான் நல்லாயிருக்கும். அதனால் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் சுண்டுறாப்பில் வச்சுக்கிடலாம். பாருங்கள், இப்போ கத்திரிக்காயெலாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த மாங்காவை போட்டுடலாம். இப்போ அந்த மாங்காவோடு சேர்த்து இந்த மீனையும் போட்டுடலாம். இப்போ இந்த மாங்காவும் மீனும் போட்டு ஒரு 2 செகண்ட் விட்டுருக்கோம். இப்போ நம்ம அந்த கெட்டியாக அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பாலை ஊற்றிடுவோம். இது கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும்.
வந்ததுக்கப்புறமா நம்ம நல்லெண்ணெய் ஆறு தேங்காய் எண்ணெய் விட்டு கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளிச்சிட்டோம்னாக்கா போதும். பாருங்கள், இப்போ கத்திரிக்காய், மாங்காய், விலை மீன் குழம்பு தயார். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டாக்கா முடிஞ்சிடுச்சு. சுவையான மீன் குழம்பு ரெடி ஆகிடும். இது ஆல் டு ஆல் சேனல்லேருந்து நான் சாந்தகுமாரி பேசுகிறேன். இது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பாய்.